சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஆன்மீகம் தேடுதல் உள்ள நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம் நிறைய பேருக்கு இருக்கும். ம். ஆனா, இஷ்ட தெய்வத்த இப்படிதான் வழிபடணும், அப்படிதான் வழிபடணும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா? ம். சில பேர் என்ன சொல்றாங்க, அதுக்கு சில விதிவிலக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ம். உங்களுடைய பார்வையில இப்போ ஒரு தெய்வத்த நமக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்த, அதாவது குலதெய்வம், முன்னோர் வழிபாடு இல்லாம, ம். ஒரு சிலருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே முருகர் வழிபாடா இருக்கலாம். ம். சில பேருக்கு வந்து வாராகி கும்பிடுறவங்களாக இருக்கலாம். அந்த ம். மாரி நெறைய பேருக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். ம். அவங்களோட வழிபாடு வந்து இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் ப்ரொசீஜர் இருக்குங்களா? அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்களா? ஆகம விதிப்படி அப்படின்ற சொல்றாங்கல்ல. ஆமா. அந்த ப்ரொசீஜர கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணுங்களா? அப்படின்றது உங்களுடைய புரிதல் எப்படி அப்படின்றது மக்கள் கன்வே பண்ணிடுங்க. கண்டிப்பா. அ ரொம்ப நாளா நான் அத பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்த டாபிக். அத தான் நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இத பத்தி நம்ம விலாவரியா பேசுவோம். ஆனா, இத பத்தி விளக்கம் குடுக்குறதுல மக்களுக்கு இப்ப நம்ம விளக்கம் ஈஸியா குடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கம் மக்களுடைய மனசுல போய் புரியறதுலயும், புரிஞ்ச விஷயத்துல செயல்படுத்துறதுலயுமே நெறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இதுல நெறைய உளவியல் சிக்கலும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஒரு வார்த்தை கரெக்ட்டா சொன்னீங்க. இஷ்ட தெய்வம்னு நீங்க சொன்னீங்க. கரெக்ட்டுங்களா? இஷ்ட தெய்வம்னா என்னம்மா? அவங்கவங்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வம். ம். அதாவது நமக்கு ஒரு கடவுள் மீது, ஒரு தேவதையின் மீது, அல்லது ஒரு ஆண் தெய்வத்தின் மீதோ, பெண் தெய்வத்தின் மீதோ, ஏதோ ஒரு தெய்வத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. கண்டிப்பா. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு அந்த ஒண்ணு ஒரு ஒரு வரலாறு படிப்போம். அந்த தெய்வத்தினுடைய கதைய படிப்போம். இல்ல ஏற்கனவே அந்த தெய்வத்தை வழிபட்டவங்க, அவங்களுடைய வாழ்வில் எப்படி இறைநிலையில மேம்பட்டாங்க அப்படின்ற கதையெல்லாம் நம்ம கேட்டுருப்போம். இல்லன்னா ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்கு பிள்ளையார் சுழி மாரி இருந்த தெய்வம் அங்க ஆமா. இருக்கும். அந்த தெய்வம் வழிகாட்டிக்கும். இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில அந்த தெய்வம் நம்மளுடைய மனசுல ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஃபிளாஷ் மாரி உட்கார்ந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அதுதான் ஸ்பார்க்கிங் பாயிண்ட். அப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் அந்த தெய்வத்த பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு நெறைய நம்ம தேட ஆரம்பிப்போம். தேடி, தேடி, தேடி ஒரு ஒரு அளவுல ஃபர்ஸ்ட் நம்ம ரசிகனா மாறுவோம். கரெக்ட்டுங்களா? அந்த கண்டிப்பா. கடவுளுக்கு நம்ம ரசிகனா மாறுவோம். ரசிகனா மாறிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இதயத்துல இடம் குடுப்போம். அதுக்கப்புறமா அது நம்மளுடைய இதய தெய்வமாகவும், இஷ்ட தெய்வமாகவும் மாறிடும். எந்த அளவுக்கு மாறிடும்னா, நம்ம யார் மீது ஒரு அதீத காதலும், ஒரு அதீத அன்பும் வச்சிருக்கோமோ, மனுஷங்களுக்கு மேல வச்சோம்னா அன்பு, பாசம், காதல்னு வச்சுக்கலாம். அதே தெய்வத்து மேல வச்சா பக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ கண்மூடித்தனமான ஒரு விஷயத்த ஒரு ஒரு தெய்வத்த நம்புறது. கண்மூடித்தனமா ஒரு தெய்வத்தின் மீது உரிமை கொள்றதுன்னு இருக்குல்ல. சில பேர் உரிமையா திட்டுவாங்க. சில பேர் உரிமையா சண்டை போடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. அந்த மாரி என்னுடைய பர்சனலுக்குன்னு எனக்கு ஒருத்தர் வேணும். என்னுடைய ஆன்மாவுக்கும், என்னுடைய மனசாட்சிக்கும், என்னுடைய சிந்தனைக்கும், என்னுடைய நிறை குறைகளையும், சுகதுக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும். மனுஷங்க மேல, சக மனிதர்கள் மீது எனக்கு அந்த அளவுக்கு பரஸ்பர நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா, எனக்கு ஒரு நம்பகமான ஒரு சக்தி எனக்கு வேணும். அந்த மாரி எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடுதல்ல திடீர்னு ஒருத்தர் மேல நமக்கு பாண்டிங் வரும் பாருங்க. அந்த தெய்வம் தான் இஷ்ட தெய்வம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அப்படி நம்மளுடைய உடல், பொருள், ஆன்மா எல்லாத்தையும் வச்சு ஒரு தெய்வத்தின் மேல நம்ம வைக்கக்கூடிய பந்தமோ, அல்லது அந்த தெய்வத்தின் மீது நம்ம வைக்கக்கூடிய பாசமோ, பக்தியோ, அதன் மூலியமாக ஒரு இஷ்ட தெய்வம்ன்ற ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுறதுக்கே டைம் ஆகுது. அப்படி இஷ்ட தெய்வம்னு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தெய்வம் நம்மளோட கம்யூனிகேட் பண்றத நம்ம உணர்வோம். கரெக்ட்டுங்களா? அந்த தெய்வத்தினுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருப்போம். அந்த தெய்வத்த தொடர்ந்து அதனுடைய வைப நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்ட்டுங்களா? அந்த தெய்வத்த நெனச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி நினைக்க நமக்கும் அந்த சக்திக்கும் இடையே ஒரு 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 வேவ் மாரி ஒரு வேவ் லென்த்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி ஒரு ஒரு மின்காந்த அலை உருவாகுங்களா? அப்படி உருவாகி ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நம்ம என்ன நினைக்கிறோமோ, நமக்கு விருப்பம் என்னவோ, வெறுப்பு என்னவோ எல்லாமே இந்த மெசேஜ் அந்த தெய்வத்துக்கு ரீச் ஆகுமா? ரீச் ஆயிட்டு அங்கிருந்து பதில் வருமா நமக்கு? இப்படி பதில் அந்த இஷ்ட தெய்வம் என்னவா மாறிடும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வாக்கு சித்தி பண்ற தெய்வமா மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறி சொல்றவங்க, அருள் வாக்கு சொல்றவங்க எந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு உபாசனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு உபாசனைன்ற ஸ்டேஜையே நிறைய அந்த இஷ்ட தெய்வ பிரியர்கள் அடைஞ்சிருவாங்க. ஆனா என்ன ஒரு சிக்கல் தெரியுங்களா? இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த தெய்வத்தோட ஒரு பாண்டிங் ஏற்படுத்துறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு இடையில நிறைய இடர்பாடுகள் வரும். என்ன இடர்பாடுகள் வரும்னா, 2 விதமான நீங்க கேட்ட அந்த வழிமுறைகள் இருக்குல்ல, ஒரு தெய்வத்தை எப்படி வழிமுறை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏடுகள்ல எழுதி வச்சது இருக்கும். மூதாதையர்கள் தலைமுறையா ஃபாலோ பண்றது இருக்கும். செவி வழி கதைகள் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இது இல்லாம புதுசா ஒரு குரூப் கிளம்பும். என்ன குரூப்னா, அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு ஆசிரமம் வச்சிருப்பாங்க. அந்த தெய்வத்துக்குன்னு நாங்க அந்த தெய்வத்துக்கு ஊர் ஃபுல்லா கோவில் கட்டுறோம். அந்த பிரான்ச் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு இப்ப நம்ம ஒரு பொருள வந்து
இப்போ சரவணபவன் ஒரு ஹோட்டல் இருக்குது, சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது வந்து உணவு சம்பந்தப்பட்ட இடம். ஆனா எல்லா இடத்துலயுமே சங்கீதா ரெஸ்டாரண்ட் சரவணபவன் ஹோட்டல் சொல்லிட்டு நம்ம தரப்படுறோம் பாத்தீங்களா? அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம்? பிராண்டுன்னு சொல்லுவோமா? ஓகே. பிராண்டுன்னு சொல்லுவோம், பிரான்ச்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி சில ஆன்மீக குரூப் இருக்கும். அந்த குரூப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தெய்வத்துக்கு நாங்கள் கோவில் கட்டுறோம், இந்த தெய்வத்தினுடைய புகழை நாங்கள் பரப்புகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் நோட்டீஸ்லாம் கொடுத்து ஆசிரமம், கோவில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபண்டு திரட்டி பெருசா கோடிகள்ல வந்து செலவு செஞ்சு இதெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சிவனுக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? விஷ்ணுவுக்கும் பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணருக்கு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, வாராகிக்கு பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி கும்பிடுறவங்க இருக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ஆதீனம் மாதிரியான ஒரு விஷயம் டெவலப் ஆகுமா, ஆசிரமம் ஆதீனம் மாதிரியான ஒரு விஷயம் டெவலப் ஆகுமா? அப்படி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆளுமையை அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு திணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப யூடியூப்ல அது சம்பந்தப்பட்ட தகவல்லாம் நிறைய வரும்ல. ஆமா. அதை பார்த்து இந்த இஷ்ட தெய்வமா ஃபாலோ பண்றாங்க பாருங்க, அதுல நிறைய பேர் மிஸ்லீட் ஆவாங்க. இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல ஒரு டயலாக் வரும் தெரியுங்களா? உங்களுக்கும் கடவுளுக்கு இடையில புரோக்கர் வைக்காதீங்கம்பாங்க. சொல்லுவாங்க. அது நமக்கு இன்னும் விளையாட்டா சொல்ற பழக்கம் மாதிரி தெரியும். ஆனா அது விளையாட்டான விஷயம் கிடையாது. நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம விருப்ப பிரகாரம் நம்ம கும்பிடுறோம். ஆனா தெய்வத்துக்கு சில வழிமுறைகள் இருக்கானா இருக்கு, முன்னோர்கள் சொல்லி வச்சது இருக்கானா இருக்கு. ஆனா அதை அவங்க எப்படி என்ன காரணத்துக்காக சொல்லி வச்சாங்க அப்படின்னா, முழுக்க மருத்துவ காரணத்துக்காகவும் விஞ்ஞான காரணத்துக்காகவும் பஞ்சபூதத்தினுடைய இயக்கங்களுடைய சமன்பாட்டுக்காகவும் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, எந்த நேரமும் நெருப்பாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, எந்த நேரமும் அக்னியிலேயே இருக்கின்ற சிவந்த மேனியை கொண்ட சிவன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கடவுள் அக்னி தெய்வம் தானே அவர். ஆமா. ஓகேங்களா? ஆனா அவருக்கு பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருள்லாம் பாருங்களேன், வில்வம், இளநீர், தயிர், ஓகேங்களா, ஃபுல்லா அந்த குளிர்ந்த பொருட்களாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவரே பனிமலையில தான் இருப்பார், அது வேற விஷயம். அவருக்கு பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான அர்ச்சனை பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பித்த உடலை, ஒரு 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 ஆகர்ஷண உடலை, ஒரு ஹீட்டான ஒரு உடம்புல ஒரு கூல் பண்ணக்கூடிய மருத்துவ பொருட்கள் இருக்கு பாருங்க, அந்த பொருட்களை பயன்படுத்துவாங்க அந்த பூஜைக்கு. ஆனா அதுவே நீங்க விஷ்ணுவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துளசி பயன்படுத்துவாங்க. ஹீட். ஓகேங்களா? எந்நேரமும் கடல்லையே இருக்கக்கூடிய, எந்நேரமும் பார்க்கடல்லையே இருக்கக்கூடிய தெய்வம் நீல நிற மன்னன். அப்போ உடம்பு எப்ப நீல நிறமாகும்? பயத்துல உறைஞ்சிட்டாங்க, சில்லஸ்ல உறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? தண்ணியிலேயே இருக்கிற குழந்தை, பனி குடத்தை குடிச்ச குழந்தை வந்து கருநீளமா வெளியே வருது இல்லைங்களா? அதே மாதிரி தண்ணியில சில்லஸ்ல இருக்கும்போது அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கலர் வந்து கரு நீளம். ஓகேங்களா? அப்போ சில்லஸ்ல உறைஞ்சு இருக்கிறவருக்கு ஹீட் இது பண்றதுக்காக அவருக்கு பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பித்தம் கலந்த பொருட்கள், சூடான பொருட்கள் அந்த மாதிரி இருக்கும். அப்போ கடவுள்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் எல்லாம் பாருங்க, எல்லாமே கிராவிட்டியையும் பூதத்தையும் மருத்துவத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒன்று சொல்லி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனா அது வந்து வழியாக ஃபாலோ செய்யப்பட்டது, ஏற்கனவே பின்பற்றப்பட்டது. அது கூட நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? தாராளமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இஷ்ட தெய்வம்னு ஆயிடுச்சு. நம்ம விருப்பப்பட்ட நேரத்துல, நம்ம பிரியப்பட்ட நேரத்துல நம்மளால அந்த தெய்வத்தோடு உரையாட முடியும், சரிதானே? ஆனா இந்த மாதிரி இந்த ஆதீனம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரமம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மீக கும்பல், இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மீக ட்ரஸ்ட், அவங்க வந்து அந்த தெய்வத்துக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாறி அந்த தெய்வத்தை நாங்க பரப்புறோம், அந்த தெய்வமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கூப்பிட்டா வரும்னு சொல்லிட்டு என்னவோ தெய்வமே இவங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி சில விதிமுறைகளை வச்சு வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த விதிமுறைகளை இந்த இஷ்ட தெய்வத்தை ஃபாலோ பண்றவங்க அவங்கள பார்த்து மிஸ்லீட் ஆகக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இது வந்து ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்னுடைய புரிதலையும் என்னோட தகவல்லையும் ஏதாச்சும் கொஞ்சம் தெளிவின்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கூட நீங்க அதை சொல்லலாமா? அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, சில பேர் வந்து இவங்கள மாதிரி ஆட்கள் தான் செய்யணும், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த தெய்வத்தை வழிபடணும், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, அதுக்கு பதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க. அதாவது நம்ம தெய்வத்தை நம்ம தொட்டு நம்ம அபிஷேகம் பண்ணணுன்ற நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க தான் கும்பிடணும், இந்த தெய்வத்துக்கு இந்த சமூகம் அப்படின்னு சொல்கிற கும்பலும் இருக்காங்க. ப்ளஸ் பெண் தெய்வத்தை கும்பிடுறவங்க சில ஆண்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் ஆண் தெய்வத்தை கும்பிடுறதுக்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க.
இன்னொன்னு லேடீஸ்ன்ற விஷயம் சொல்லும்போது, அந்த பீரியட்ஸோட சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. அது கண்டிப்பா அறிவியல் உண்மை. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்துல நம்ம யாருமே தள்ளி இருந்து தான் பார்ப்பாங்க. ம், ம், வழிமுறையா அத இது பண்ணிட்டு வராங்க, ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதாவது அவங்க சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ல சில விஷயம் வந்து அர்த்தம் இருக்கும். ம். சில விஷயத்துல அர்த்தமே இருக்காது. ஆமா. அப்போ அர்த்தம் புரிஞ்சு நம்பளே, ஓகே இவங்க சொல்றதுல இது கரெக்ட். இது என்ன நம்ம சாதாரணமா சொல்றாங்க. நம்ம தெய்வத்த நம்மளோட இது விருப்பம் போல நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கும்பிடுறவங்களும் இருக்காங்க. ஆமா. கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆமா. இப்போ நீங்க வந்து கரெக்ட்டான ஒரு பாயிண்ட்க்கு வந்தீங்க. சில தெய்வங்கள் வந்து பெண்கள் கிட்ட போகக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து பிரம்மச்சரிய கடவுள்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தெய்வத்துக்கிட்ட பெண்கள் போகக்கூடாதுன்ற முடிவை எடுத்தது யாரு? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு என்னுடைய கேள்வியினுடைய ஆழம் புரியுதாமா? இப்ப ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சரிய கடவுள். விநாயகர் வந்து பிரம்மச்சரிய கோலத்திலும் இருப்பார், மனக்கோலத்திலும் இருப்பார். சித்தி புத்தியரோடவும் இருப்பாரு, உச்சிஷ்ட கணபதியாகவும் இருப்பாரு. ஓகேங்களா? ஆலமரத்துக்கடியில பிரம்மச்சாரியாகவும் இருப்பாரு. இதே நீங்க வந்து ஐயப்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மச்சரிய கடவுள். முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வள்ளி தெய்வானியோட திருமண சம்பந்தம், ஒரு கணவன் மனைவியினுடைய கோலத்தில் இருப்பார். தனியா ஞான முருகனா, ஞான பண்டிதனாகவும் இருப்பார். பாலமுருகனாவும் பாலமுருகனா இருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது யாருக்கு போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உக்ர தெய்வங்களுக்கு ரொம்ப போடுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. ஆமா. ஓகேங்களா? இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே ஒரு சாந்த சொரூபமா இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு, ஒரு நடுநிலையான தெய்வத்துக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட மாட்டாங்க. இப்ப கிருஷ்ணரை கும்பிடுறதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்களா? மாட்டாங்க. கிருஷ்ணர் பிரம்மச்சரியா இருந்தாலும், ராதாகிருஷ்ணனா இருந்தாலும், ருக்மணி பாமாவோட இருந்தாலும், அந்த திருவுருவ சிலையை வாங்குறதுக்கோ, வழிபடுறதுக்கோ பெரிய நமக்கு ஒன்றும் தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோவிலுக்குள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் போகலாம். பெண் தெய்வத்தினுடைய கோவில்ல கூட நீங்க சொன்ன மாதிரி ஆண்களும் போகலாம், பெண்களும் போகலாம். ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் 2 விதமான ஆட்களுக்கு பண்ணுவாங்க. யாரு தெரியுங்களா? பிரம்மச்சரிய கடவுளுக்கு பண்ணுவாங்க. ஆமா. இன்னொன்னு உக்ர தெய்வங்களுக்கு பண்ணுவாங்க. கரெக்ட். ஆனா நம்மள இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கல்ல, நீங்க வந்து இந்த தெய்வங்களை வந்து வீட்ல வச்சு கும்பிடக்கூடாது, வீட்ல இந்த தெய்வத்தினோட போட்டோ எல்லாம் நீங்க வச்சுக்க கூடாது, இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா அப்படி சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே அந்த தெய்வத்தினுடைய போட்டோவை அவங்க வீட்ல வச்சு கும்பிடுறாங்கம்மா. ரூல்ஸ் போட்டா ரூல்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்ல. ஓகேங்களா? யார் இந்த ரூல்ஸ் போடுறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை வீட்டுல வச்சு கும்பிடுவாங்க, திருவுருவ சிலை வைப்பாங்க, போட்டோ வச்சு கும்பிடுவாங்க. நீங்க நிறைய வீட்டு பூஜை ரூம் பாருங்க. நரசிம்மர் போட்டோ எத்தனை வீட்டு பூஜை ரூம்ல இருக்கும்? ரேர் தான். காளியோட போட்டோ எத்தனை வீட்டு பூஜை ரூம்ல இருக்கும்? ஹயக்ரீவரோட போட்டோ எத்தனை வீட்டு பூஜை ரூம்ல இருக்கும்? பிரத்யங்கரா தேவியோட போட்டோ எத்தனை வீட்டு பூஜை ரூம்ல இருக்கும்? வாராகியோட போட்டோ எத்தனை வீடு? இப்ப சமீப காலமா வாராகியை பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்திருக்குது. அதனால நிறைய பேர் வாராகியே உபாசனை தெய்வமா, இஷ்ட தெய்வமா எடுத்து வழிபடுறாங்க. அவங்க வீடுகளில் மட்டும் அந்த போட்டோஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டோ இந்த மாதிரி தகவல் தொடர்பு ரொம்ப கடவுளை பத்தின விஷயங்கள் ரொம்ப வெளியில பரவாத காலத்துல இவங்க போட்டோ யாருமே பொதுமக்கள் வீட்டுல பழக்கத்திலேயே இருந்தது கிடையாது. கண்டிப்பா. ஆனா இந்த உக்ர தெய்வங்கள்லாம் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் கனெக்ட் ஆகுறாங்க. கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் மேலமா கால பைரவருடைய திருவுருவ சிலையோ அவருடைய போட்டோவோ நீங்க பொதுவாகவே இல்லங்கள்ல இருந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஆஞ்சநேயருடைய திருவுருவ சிலை இருந்து பார்த்தது கிடையாது. நான் நிறைய வீடுகள்ல பார்த்தது கிடையாது. வச்சிருப்பாங்க, ஆனா சில சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் வச்சிருப்பாங்க. எல்லாரும் பரவாயில்ல அதை வச்சது கிடையாது. நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது ஆஞ்சநேயர் சிலை வீட்டுல இருக்கும்பொழுது ஒரு ஐயர் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க தம்பதியரா இருக்கிறீங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க தம்பதியரா இருக்கிறீங்க, அவர் பிரம்மச்சரிய கடவுள், அதெல்லாம் நீங்க வீட்டுல வைக்க கூடாது, நீங்க கொண்டு போய் கோவில்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதை நம்பி என்னுடைய தாய் தந்தையரே வாங்கின ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு போய் கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அந்த கடவுள் போட்டாரா? ஆமா. ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் மலையை தூக்குற மாதிரி இருக்கிற போஸ் இருக்கக்கூடாது, புல்லாங்குழல் ஊதுன கிருஷ்ணரா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருக்கோங்களா? அது உண்மையிலே ரகசியம் என்ன தெரியுங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அப்போ அதை அவங்க சுத்தபத்தமா மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னுக்காக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ரெண்டாவது அதெல்லாம் வந்து மகத்துவம் வாய்ந்தது. இவங்க எதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் மகத்துவம் வாய்ந்தது. ஓகேங்களா? ஆனா அந்த மகத்துவத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சு வழிபடணும்ல. கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோல வந்து போட்டோஸ் பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா. வீட்டுல ஒருத்தருடைய போட்டோ வைக்கும் பொழுதே அவருடைய வைப் தான் அந்த வீட்டுல செல்லுபடி ஆகும். தனி நபருடைய போட்டோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டக்கூடாது, அதுவும் இறந்த நபருடைய போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ ஒரு போட்டோவுக்கே அந்த ஒரு உயிரோட்டம் இருக்கும் பொழுது கடவுள் சிலை, அப்ப அதுக்கு எவ்வளவு உயிரோட்டம் இருக்கும்?
அப்போ நீங்க ஒரு உக்ர தெய்வத்தை வழிபடுறீங்கன்னா அதற்கான மதிப்பு தெரிஞ்சு வழிபடணும்ல. எல்லாத்துக்கும் மேல இந்த தலைமுறை அத வழிபடலாம். அடுத்த தலைமுறை அது வழிபடலாம். ஒரு கட்டத்துல அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்களோ, இல்லையோ வெளிநாடு ஒரு பயணம் மேற்கொள்றதால ஒரு வீடு பூட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா, அந்த தெய்வம் அப்படியே பட்டினி போட்ட மாரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் பல காரணத்தால மட்டும் தான் நெறைய பேர் வந்து இது வேண்டாம், இது வேண்டாம். சாதாரணமா பேசிக்கா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற மாரி ஒரு முருகர், ஒரு பிள்ளையார், ஒரு பெருமாள், ஒரு லக்ஷ்மி அந்த லிமிட் அந்த மாரி அதோட ஒரு 4 படம் மட்டும் வச்சுட்டு ஒரு விளக்கேத்துருவாங்க. ஏன்னா விளக்குன்றது விளக்கு இல்லாத வீடே கிடையாது. அதனால அந்த விளக்குன்ற ஒரு ப்ரொசீஜர் அது கிறிஸ்டின்லயும் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு தீபம் அப்படின்றது. அதனால தான் உருவம் இல்லாத நம்ம தான் உருவம் கொடுக்குறோம். ஆனா ஒளி ஜோதி நமக்கு போதுமே. நம்ம தெய்வம் நினைச்சிட்டு ஒரு ஜோதியை வச்சுட்டு வணங்கலாலே முடிஞ்சு போச்சு நமக்கு. முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வந்து டிவைன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க எனக்கு கடவுள் பத்தின அறிமுகம் கிடையாதுங்க. எனக்கு வந்து ஒரு டிவைனை நான் எப்படி தொடர்றதுன்னு கேட்கும்போது நம்ம இந்த அறிவுரையை கொடுக்கணும். நீங்க வெறும் விளக்கேத்துறீங்கனாலும் இந்த விளக்கே ஜோதி தான், விளக்கே உருவம் தான் சொல்லிட்டு. ஆனா ஏற்கனவே டிவைன் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இப்ப சில பேர் பாருங்க, அவங்க அதுக்கு முன்னாடி அந்த கடவுளை கும்பிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. யாரோ அவங்களுடைய மூதாதையர் அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா சைடோ அவங்க அப்பா சைடோ ஒரு தலைமுறைக்கோ 2 தலைமுறைக்கு முன்னாடி அந்த தெய்வத்தை ரொம்ப ரொம்ப கெட்டியா பிடிச்சி வழிபட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க தலைமுறையோட முடிஞ்சு போயிருக்கும். அவங்க ஜீன் வழியாக அந்த தொடர்பு இவங்களுக்கு வந்திருக்கும். அந்த தெய்வத்துக்கு இவங்களுக்குமான பந்தம் வந்திருக்கும். அது முற்பிறவி பந்தமாகவும் இருந்திருக்கலாம், இல்ல பரம்பரை பந்தமாகவும் இருக்கலாம். திடீர்னு அந்த தெய்வத்தினுடைய எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகும். பார்த்திருக்கீங்களா? சம்பந்தமே இருக்காது. அந்த தெய்வமே ஞாபகப்படுத்துற கதை மாதிரி. ஏங்க நம்ம சாமியை தேடி போறதை விட சாமியே நம்மளை தேடி வருது. இது எவ்வளவு பெரிய கொடுப்பனமா? கண்டிப்பா. ஓகேங்களா? அதுவும் நம்ம ஒரு தெய்வத்தை தேடி நம்ம அந்த தெய்வத்தை அப்படியே மந்திரமா ஜெபிச்சு அந்த ஒரு 1000 சொல்றாங்கல்ல, இத்தனை தடவை சொல்லுங்க, 1,00,000 தடவை சொல்லுங்க சித்தியாவும் சொல்லிட்டு அப்படி எல்லாம் சொல்லி சித்தி ஆகாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்படி சித்தியாகி அதுக்கப்புறம் அருள் புரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அருளை பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம ஒரு தெய்வத்தை கூப்பிடல, அந்த தெய்வத்தை பத்தி நினைக்கல, இதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தோட பேரே கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா அந்த தெய்வம் வந்து நம்ம கிட்ட கனெக்ட் ஆகுதுன்றது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. அது சில பேருக்கு இருக்கு. ஓகேங்களா? சைலண்டா இருக்கும். பல ஆயிரக்கணக்கான மக்கள், இப்போ 1 கோடி பேர் இருக்காங்கன்னா சில லட்சம் பேருக்கு அந்த கொடுப்பனை உண்டு. தெய்வமே அவங்களை தேடி வருது. அதுதான் நம்ம இஷ்ட தெய்வம். கண்டிப்பா. எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பையன் ஏதோ ஒரு விஷயத்துல மீட் பண்ணும்போது யதார்த்தமா சொல்றாரு, நான் கருப்புசாமி ரொம்ப கும்பிடுறேன், ஆனா பரம்பரை கிறிஸ்டின், கன்வெர்டட் கிறிஸ்டின் கூட கிடையாது, பரம்பரையா. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் வாப்பா கருப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாராம். அது கேட்கும்போது ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது. எப்படி அது முடியுது அவரால? இத்தனைக்கும் கிறிஸ்டியன் மதத்துக்கும் இந்து மதத்துக்குமே நேரடி தொடர்பு கிடையாது. அது காவல் தெய்வத்தோட கனெக்ட். ஏன்னா நிறைய பேர் முருகர் வழிபடுறாங்க. கிறிஸ்டின்ல முஸ்லீம் நிறைய பேர் முருகர், சிவன் அந்த மாதிரி பக்தரா இருந்திருக்காங்க. அந்த கருப்புசாமி ஒரு காவல் தெய்வத்தோட ஒரு பிணைப்புன்றது ஆச்சரியமா இருந்தது. ஆமா, ஏன்னா இயேசு மன்னிக்கக்கூடிய கடவுள். கருப்பு தப்புன்னு தெரிஞ்ச உடனே தண்டிக்கக்கூடிய கடவுள். ரெண்டுத்துக்கும் அந்த கருத்துக்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி இருந்தும் ஈர்க்கப்படுறாங்கன்னா ஏதோ ஜென்மத்தினுடைய தொடர்பு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மூதாதையரினுடைய தொடர்பு. ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி ஏதாச்சும் எடுத்து வழிபட்டு இருந்திருக்கலாம், குலதெய்வமா கூட அவங்க இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி யாராச்சும் ஒரு தெய்வமே உங்களை தேடி வருது, ஒரு தெய்வத்தினுடைய பேர் தொடர்ந்து உங்க காதுல வந்துகிட்டே இருக்குது, இல்ல யாராச்சும் இந்த தெய்வத்தினுடைய அறிமுகத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இல்ல உணர்வு ரீதியா டைரக்டா அந்த தெய்வத்தினுடைய எனர்ஜியே உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, சத்தியமா சொல்றேன், அதுதான் உங்களுடைய முதல் இஷ்ட உபாசனை தெய்வம். அந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. பூர்வ பந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி, பூர்வ ஜென்ம பந்தம்ன்ற மாதிரி அந்த ஒரு பந்தம், அந்த தெய்வத்தோட கனெக்ஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆமா. இப்பதான் அந்த தப்பு நடக்கும். என்ன தப்பு தெரியுங்களா? அந்த தெய்வம் இவங்களை உணர்த்துது. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கனவுலையோ, விஷன் மூலியமாவோ, இல்ல மற்ற நபர்கள் மூலியமாவோ, என்னை நீ வழிபடு, என்னோடு நீ தொடர்பு கொண்டு உன்னுடைய ஆன்ம ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கொண்டு அந்த தெய்வம் இவங்களுக்கு வந்து அருள் கொடுக்குது. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அதை ஃபாலோ பண்ணலாம்ல, அவங்களோட இன்ட்யூஷன் இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்மீகவாதிகள் கிட்ட போய் அந்த தெய்வத்தை எப்படி வழிபடுறதுன்னு சிலபஸ் கேட்பாங்க. ஏன்னா ஒரு குரு மூலியமா கத்துக்கிட்டா ஃபாலோ பண்ண நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு சில விஷயத்துல நம்ம இன்ட்யூஷனே நம்ம நம்பிட்டு போகலாம். சரி, குரு மூலியமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், குரு மூலியமா ஃபாலோ பண்றது நல்ல விஷயம். ஆனா யார் அந்த உண்மையான குருன்றதுல குழப்பம் இருக்குல்ல, அதை தேர்ந்தெடுக்கிறதே பெரிய சவாலா இருக்கு. உங்களுக்கு கைட் பண்ற அந்த குரு அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு பதிலாக உங்களை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே இழுத்து வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு அந்த வழிபாட்டையே தப்பா கைட் பண்ணிட்டாருன்னா மொத்தமும் இல்லாம தப்பா போயிடும். நமக்கு டிஃபால்ட்டா ஒரு பிளெஸிங் இருக்கு. நம்ம கூட இந்த தெய்வமே நேரடியா உரையாடுது. ஓகேங்களா? நடுவுல எதுக்கு புரோக்கர் தேவையில்லை இல்லையா? நடுவுல நமக்கு இன்டர்மீடியேட்டரே தேவையில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு தெய்வத்தை
எனக்கு கனவுல வர்றாரு, எனக்கு காட்சி கொடுக்குறாரு, அவரை எப்படி கும்பிடுறது நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்க தேவையில்லையே. அந்த தெய்வத்திடமே நான் கேட்கலாம் அல்லவா? அதுதான் இஷ்ட தெய்வம், அதுதான் உபாசனை தெய்வம். பரம்பரை பரம்பரையாக அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு சில வழிபாடுகள் மூதாதையர் சொல்லி வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது ஆகம விதி. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இடையில் புகுத்தப்பட்ட விஷயங்கள், இடையில இப்படிதான் இந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆணவத்தின் பேரில் அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டை கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க. அவங்களுடைய வலையில இந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறவங்க போய் விழுந்துடாதீங்க. அவ்வளவுதான் என்னுடைய விருப்பம். உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுடைய மனசு, ஆன்மா, இச்சை, கிரியை இதற்கான தெய்வம். அதை உண்மையாக நம்புங்க. உங்களுடைய இன்ஸ்டிங்டே எது சரி எது தப்பு, அந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணும், எதை செய்யக்கூடாது, எந்த நாளில் கும்பிடணும், எந்த நேரத்தில் கும்பிடணுன்றது அதுவே உங்களுக்கு சொல்லும். நீங்க யாருக்கையும் கேட்கணுன்ற தேவையே கிடையாது. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். இதில் சமூகமோ ஜாதியோ மதமோ எதுவுமே பாகுபாடு இல்லை. எப்படினாலும் வழிபடலாம் தெய்வத்தை. ஆனால் மன தூய்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.